மாதம் முழுவதும் எந்த தலைப்பில் பார்க்குறோம்? நமக்காக எடுக்கிற ஜபங்கள். நம்ம நிறைய காரியங்களும் மாற வேண்டியது இருக்குது. இந்த நாளில் எந்த ஒரு ஜபத்தை ஏறெடுக்க போகிறோன்னா, சங்கீதம் 19வது அதிகாரத்தில் 13ஆம் வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். துணிகரமான பாவத்துக்கு உமது அடியேனை விளக்கி காரும். இதுதான் நம்ம ஜெபிக்க போற ஜெபம். அநேக முறைகளில் துணிகரமா நம்ம நிறைய காரியங்களை செய்வோம். ஆண்டவர் கேட்டா பார்த்துக்கலாம், ஆண்டவர் என்ன பார்க்க போறாரு, எல்லா நேரத்துலையுமா கூட இருப்பாரு. அம்மா கேட்டால் பார்த்துக்கலாம், அப்பா கேட்டால் பார்த்துக்கலாம், இதை செஞ்சால் பார்த்துக்கலாம். என்ன இருக்குது, ஒரு 5 நிமிஷம் செய்கிறதுல என்ன இருக்குது, பின்னாடி வரது அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, இப்போ என்ஜாய் பண்ணால் போதும், பின்னாடி எது வந்தாலும் அப்போ பார்த்துக்கலாம், எதுக்கு முன்னாடியே கஷ்டப்படணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. இன்னைக்கு நம்ம மாற்றிக்கொள்ளணும். இந்த வசனம் சொல்லுறதுல துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காணும். தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காணும். துணிகரமாய் அநேக காரியங்களை பேசினது உண்டு, துணிகரமாய் செய்தது உண்டு, துணிகரமாய் நடந்தது உண்டு, துணிகரமாய் சிந்தித்தது உண்டு, துணிகரமாய் மற்றவர்களுக்கு புரளி பேசினது உண்டு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு நம்மளை விளக்கணுமா? துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காருங்க ஆண்டவரே. அது எங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. நீங்க அந்த பாவங்களை செய்யும்போது அது நம்மை ஆண்டு கொள்ளும். கர்த்தருடைய ஆளுகை நம்ம விட்டு சென்று விடும். அதனால ஜாக்கிரதையா இருப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, துணிகரமாய் நாங்கள் அநேக காரியங்களை செய்தது உண்டு, பார்த்தது உண்டு, நடந்தது உண்டு, ஆண்டவர் சிந்தித்தது உண்டு. இந்த நாளில் எங்களை நீங்க தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆளுகை மட்டுமே எங்களுக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த துணிகரமான பாவங்களுக்கு ஆண்டவரே எங்களை மறைத்து எங்களை விடுதலையாக்குங்க. நாங்கள் அதற்கு விலகி ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். துணிகரமாய் தவறுகளை செய்கிறாங்களே ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க. அவங்க செய்கிறது தவறு என்பது அவர்களுடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே. அந்த ஒரு பயத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, அது எங்களுடைய ஜீவனை எந்தவித பாதகத்துக்கு எங்களை கொண்டு போகிறது என்பதை அறிந்தும் செய்து கொண்டிருக்காங்களே, தயவாய் மன்னிங்க. அவங்களை திருந்துகிறதற்கு ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துணிகரமாய் ஏதாவது காரியத்தை செய்திருப்போமானால் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இன்றையிலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் என் கர்த்தருக்கு விரோதமாக நான் செய்யக்கூடாது என்கிற ஒரு இருதயத்தின் சிந்தனையை எங்கள் இருதயத்தில் நீர் எழுதுவீராக, போடுவீராக. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.